இன்று டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படமான நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு டைரக்டர் பாரதி ராஜா அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள், நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படத்திற்குள் செல்லலாம். பாரதி ராஜா, நட்டிராஜ் மற்றும் ரியோ போன்றவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தமட்டில் பாரதி ராஜா அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் என்பது இந்த திரைப்படத்தின் ட்ரீசரை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் 3-4 நடிகர்களுக்கு மேல் நடிப்பதால் நிச்சயமாக ஒவ்வொரு நடிகருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஃபேன் பேஸ் செட்டப் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது. எனவே இந்த திரைப்படம் என்பது அதில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுக்காகவும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் நடிப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் அனைவராலும் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். மேலும் இந்த திரைப்படம் என்பது புதிய கதை அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. பார்த்தவரை நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் புதியதொரு கதை களத்தை அமைத்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. இந்த திரைப்படத்தில் மேலும் சொல்லப்போனால் ஒரு கேங் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில், மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கின்றார்கள். அதிலிருந்து எப்படி அவர்கள் வெளியே வருகின்றார்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த கதையின் சுருக்கமாக இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு இதில் நடிக்கின்ற எல்லா ஹீரோக்களுக்கும் மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கிறது, மேலும் இந்த திரைப்படத்தை எடுத்தவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது என்று. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை பாரதி ராஜா அவர்களுடன் சேர்ந்து நட்டி, ரியோராஜ், ஸ்டாண்டி, சுரேஷ் மேனன், ஆடுகளம் நரேன் போன்றவர்கள் நடிக்கின்றார்கள். மிமி கோபி, வடிவுக்கரசி, தன்ஹில், துளசி, விக்னேஷ்காந்த், ரிஸ்காந்த், காவியா, அறிவுமணி, ஆதிரா, சுரேஷ் சக்கரவர்த்தி, ஆரியா, கிருஷ்ணன், லிசா ஆண்டனி, நமோ நாராயணன், ஹரிஹரன், ராமேஸ்வரன், நிவேஷ் அதிந்த், சல்மா அருண், விஜித், மிபு, அகேஷ் லக்ஷ்மணன், திண்டுக்கல் சரவணன், ஜீவா, ஸ்னேக். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் written directed by Brito JP, producer L. Sathrayan, Sob Lenin, music director Dev Prakash, cinematography Mallika Arjun, Manikandan Raj, editor Tamilarasan, art director H.J. Ram, Dinesh Subendar, lyricist A.S. Dawood, Aksharath Balakrishnan, costume designer Sridevi Gopalakrishnan, Jeeva, Rebecca, makeup Kloban, sound design Sukur MBSE, ஸ்ரீகாந்த் சுந்தர் MBSE, த ஸ்டண்ட் ராக் பாபு அவர்கள் ஸ்டண்ட் செய்திருக்கின்றார். ஜியோகிராஃபி ஸ்டாண்டி பிரமோ, ஜியோகிராஃபி அபு சார்ல்ஸ், கோ டைரக்டர் மெல்பர், டைரக்டர் டீம் வசந்த் பாலமுருகன், சந்தோஷ், ஹரிஹரன், PS பூ, ஜீவா பிரகாசன், வம்சி ஹரிஹரன், மேலும் தீபக் ப்ரோ, யுவராஜ், VFX ஸ்டுடியோ ஸ்பேஸ் மங்கி, கலரிஸ்ட் கோவிஸ்ட், KS ப்ரொடக்ஷன் மேனேஜர் செல்வம், இளையராஜா போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்தமாக உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் இந்த நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படம் என்பது இயக்குனர் திலகம் பாரதி ராஜா அவர்களுக்காகவே நிச்சயமாக பல நாட்கள் திரையரங்குகளில் ஓடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு தனித்துவமிக்க ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய இயக்குனர் நம்ம பாரதி ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்திலும் பேசக்கூடிய கதாபாத்திரத்தை எடுத்துதான் நடித்திருப்பார். நிச்சயமாக நாம் அனைவருக்கும் அவர் நடிப்பு மிகவும் பிடிக்கும் என்ற அர்த்தத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, இதுபோன்று ட்ரைலர் மற்றும் ட்ரீசர்களின் காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை தமிழா செய்திகள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.